டாக்டர் தாத்தா நிலைமை எப்படி இருக்கு டாக்டர்? அர்ஜுன், நீங்க படிச்சவரு, நான் சொல்றத புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட பல்ஸ் ரேட் இறங்கிட்டே இருக்கு. நாங்களும் சப்போர்ட்டிவா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எவ்வளவு நேரம் தாக்கு பிடிப்பாருன்னு தெரியல. டாக்டர், சேலத்துல இருந்து பிளட் வருதுன்னு சொன்னீங்களே டாக்டர். பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சில ஃபார்மாலிட்டிஸால டிலே ஆயிட்டு இருக்கு. பாப்போம், சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். டாக்டர் இப்படி சொல்லிட்டு பாட்டி, அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. தாத்தா, உனக்கு ஒன்னும் ஆகாது தாத்தா. நீ நினைச்சா கண்டிப்பா எழுந்து வந்துடலாம். மனசு மட்டும் விட்டுறாத தாத்தா. உன்னை நம்பிதான் நாங்க எல்லாரும் இருக்கோம். அம்மா வாமா. ஐயோ, என்னடி இவர் இங்க இருக்காரு? நாம மாட்டிக்குவோமே. அம்மா பேசாம சத்தம் போடாம நீ வாமா வா. இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? அம்மா இங்கதான் நினைக்கிறேன், வா போலாம் வா. என்னன்னு தெரியலையே. கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ? ஓகே அம்மா, என்னம்மா இந்த நேரத்துல நீங்க எங்க வந்திருக்கீங்க? டாக்டர், அப்பா ரத்தம் இல்லாம கஷ்டப்படுறாருன்னு கேள்விப்பட்டேன். என்னால நிம்மதியா இருக்க முடியல. நான் யாருக்கும் தெரியாம அவருக்கு ரத்தம் கொடுக்கலான்னு வந்தேன். அப்பாக்கு எனக்கு ஒரே பிளட் குரூப் தான். எப்படியாவது என் பிளட் கொடுத்து அப்பா உயிரை காப்பாத்துங்க டாக்டர். நர்ஸ் டாக்டர், டாக்டர், நான் எங்க வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கேன். அதே மாதிரி இங்க இருக்கிற யாருக்கும் நான் வந்ததும் ரத்தம் கொடுத்ததும் யாருக்கும் தெரிய வேண்டாம் டாக்டர். அப்படி தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. ஒரு உயிரை காப்பாத்தணும் நீங்க ஓடி வந்திருக்கீங்க. நான் இது கூட பண்ண மாட்டேனா? நான் பாத்துக்கிறேன். நர்ஸ் டாக்டர் இவங்க கிட்ட பிளட் எடுத்துங்க. சரி, ரொம்ப நன்றி டாக்டர். வாங்கம்மா. ஹாப்பியா? உங்க அப்பாக்கு ரத்தம் கொடுத்துட்டல்ல, இனிமையாச்சும் அழாம சந்தோஷமா இரு. எப்படிடி அழாம இருக்கிறது? என்ன பெத்தவரடி அவரு. அவருக்கு என் வாழ்க்கையில நான் எதுவுமே செய்யல. அதிகபட்சம் என்னால சண்டையும் சச்சரவுமா தான் இருந்தது. நான் என்ன செஞ்சு பெத்த கடனை அடைக்க போறேன்னு ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்கேன். இப்ப ஏதோ கொஞ்சம் தீர்த்திருக்கேன். மிச்சத்தை தீக்கிறதுக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் ஆகுமோ? அதெல்லாம் தீக்கலாம். நீ முதல்ல வா போலாம். என்னடி இவ்வளவு தூரம் வந்துட்டு அவர் முகத்தை பார்க்காம போறதா? ஒரே ஒரு தடவை தள்ளி நின்னாவது பாத்துட்டு போறேன். என்ன விளையாடுறியா? வேற வேணையே வேணாம். தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அங்க அப்பாவோ தாத்தாவோ முடிச்சிட்டா பிரச்சனை தான். உன் பாசத்தை எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. எப்படியும் தாத்தா சரியாயி கொஞ்ச நேரத்துல ஊருக்குள்ள வந்துருவார்ல, அப்ப பாத்துக்கலாம். நீ வா வாமா. அர்ஜுன் டாக்டர், உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே பிளட் வந்துருச்சு. அப்படியா டாக்டர்? ரொம்ப சந்தோஷம். எங்க இருந்து வந்துச்சு டாக்டர்? சேலத்துல சொல்லியிருந்தோம்ல, அந்த பிளட் தான். இப்பதான் லேப்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. தேங்க்யூ டாக்டர். இனிமே பெருசா கவலைப்பட தேவையில்ல. we go for the best. ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. பாட்டி பாத்தீங்களா பாட்டி, தாத்தாவுக்கு ரத்தம் கிடைச்சிருச்சு. இனிமே அவருக்கு எதுவும் ஆகாது பாட்டி. என்ன யோசிக்கிறீங்க பாட்டி?
ஒண்ணு இல்லப்பா, ரத்தம் கொடுத்த அந்த புண்ணியமா நல்லா இருக்கணும்பா. உசுரை காப்பாத்துறதுன்னா சும்மாவா? ரத்தம் கொடுக்கறவங்க எல்லாம் அந்த கடவுளுக்கு சமையா? அத்த, இனிமே நீங்க அழாதீங்க. அவருக்கு எதுவும் இல்ல, அவர் பழச்சு பாருத்த. ஆமாயா, எல்லாம் உன்னாலதான். நீதான் இத கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு நிமிஷம் கூட உட்காராம அலைஞ்சுகிட்டே இருக்க. உன்னோட உழைப்புக்கு தான் இது கிடைச்சிருக்கு. நாளைக்கு தாத்தா பொழைச்சு வந்தாருன்னா அது ஒன்னாலதான்யா. எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம். என்ன தம்பி நீங்க இவ்வளவு நேரம் எவ்வளவு தைரியமா நம்பிக்கையா பேசிட்டு இருந்தீங்க? எப்ப சந்தோஷமா இருக்கணுமோ அப்ப போய் அழுவுறீங்க. முதல்ல கண்ணை தொடங்க தம்பி. என்னடி என்னாச்சு? தெரியலம்மா, இரு பாக்குறேன். ஐயோ ஏ செல்வி, யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிட போகுது. உங்களுக்கு தெரியாது உத்தமன், சின்ன வயசுல இருந்து எனக்கு எதோட மதிப்புமே தெரியாம இருந்துட்டேன். ஏன்னா நான் நினைக்கிறது, ஆசைப்படுறது எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும் உத்தமன். அதனால நான் யாரை பத்தியுமே கவலைப்பட்டதே இல்லை உத்தமன். வாழ்க்கைன்னா என்னன்னு எனக்கு புரிய வச்சது வசு. ஆனா அவளை பாதுகாக்க முடியாம நான் தோத்து போயிட்டேன் உத்தமன். அடுத்தது பாசம்னா என்னன்னு புரிய வச்சது தாத்தா தான் உத்தமன். எங்க அவரையும் இழந்துருவணும்னு பயந்துட்டேன் உத்தமன். இன்னைக்கு ஃபுல்லா தாத்தாவுக்கு எப்படியாவது ரத்தம் கிடைக்கணும்னு நான் வேண்டாத கடவுளே இல்லை உத்தமன். எப்படியோ தாத்தாவுக்கு ரத்தம் கிடைச்சிருச்சு. நான் சந்தோஷமா இருக்கேன். அதான். தைரியமா இருங்க தம்பி, எல்லாம் சரியாயிடும். மஞ்சுளா, அம்மா, தாயி, அம்மா, எனக்கு தெரியும் தாயி, என் மனசு சொல்லுச்சு. டாக்டர் திடீர்னு ரத்தம் கிடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனே நீதான் ரத்தம் கொடுத்திருப்பேன்னு என் மனசுக்கு தோணுச்சுமா. ஏண்டா இப்படி யாருக்கும் தெரியாம புறவாசல் வழியா வந்திருக்க? அம்மா, நான் என்னம்மா பண்ணுவேன்? மகளை பெத்தவங்க கிட்ட நேரடியா வந்து உரிமை கொண்டாட கூட உரிமை இல்லையேம்மா. அப்படிப்பட்ட பாவி ஆயிட்டம்மா. நீயும் அப்பாவும் கோவிச்சிட்டு இருந்தா நான் என்னம்மா பண்ணுவேன்? ராஜாதி, என்ன வார்த்தை நான் சொல்ற? உன்னை நாங்க கோச்சுப்போமாமா? நீ யாருடா? என் ரத்தம், என் உசுறு. அப்பாக்கு ஒண்ணுன்னதோ உடனே ஓடி வந்துட்ட பாத்தியா? இது தாண்டா ரத்த பாசங்கிறது. இது பாரு, எனக்கு கொஞ்ச நேரமாவே இடத்த கண்டு துடிச்சுக்கிட்டே இருந்தது. அப்பவே நான் நினைச்சேம்மா நீதான் வந்திருப்பேன்னு. நான் நினைச்சது உறுதியாயிடுச்சு தாயி, உறுதியாயிடுச்சு. அப்பாக்கு இப்படின்னு கேள்விப்பட்ட நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டே இருக்கம்மா. என்ன பெத்துட்டு நீங்க படுற கஷ்டம் போதும்மா. பொடி பைத்தியக்காரி, நீ சின்னவளா இருக்கும் போதே உன்னை பார்த்து நம்ம குலதை வண்டியவன்னு ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. அது இப்ப எவ்வளவு உண்மையாயிடுச்சு பாத்தியாத்தா? இன்னைக்கு நம்ம குலதெய்வமா வந்து என் தாலியை காப்பாத்திட்டியாத்தா. உன் மேல எங்களுக்கு ஒரு நாளும் வருத்தம் கிடையாதுமா. அழாதடா, அழாதடா கண்ணு. இப்ப கூட வீட்டுக்கு தெரியாமதாமா வந்தேன். அவருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா நான் துணிஞ்சுதாமா வந்தேன். இத பாரு, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. அந்த ஐயனாரு உனக்கு எப்பவும் துணையா இருப்பாரு. உனக்கு ஒரு குறையும் வராதுமா. மா, உன் சென்டிமெண்ட் எல்லாம் கொஞ்சம் அடக்கிக்கோ. பாட்டி, இப்படி நாம இங்க இருந்து பேசிக்கிட்டு இருந்தா உங்க வீட்டு ஆளுங்களும் தேடி வந்துருவாங்க, எங்க வீட்டு ஆளுங்களும் வந்துருவாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். மஞ்சுளா, இவ பேசுறது பாத்தியா?
என்னதான் இருந்தாலும் ஏன் பேத்தியாச்சே, அதான் புத்தியா பேசுறா. அம்மா, அன்பு செல்வி மட்டும் இல்லைன்னா நான் இங்க வந்திருக்கவே முடியாதுமா. அம்மாடி, நீயும் பேத்தியுமா சேர்ந்து போன உசுரை காப்பாத்தி கொடுத்துட்டீங்களேம்மா, ரொம்ப நன்றிம்மா. என்னம்மா இதெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீங்க பெத்த பொண்ணா, நான் இதையாவது செஞ்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏமா நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஓ, இதுதான் ஃப்ரெண்டை பார்க்குற லட்சணமா? இருங்கடி, நீங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உங்களுக்கு வைக்கிறேன் பாரு வேட்டு. அன்பு, போய் வண்டி எடுப்போம். தாயி, நீ 100 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கணும்மா. சரி பாட்டி, சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, நான் வரேன். ஜாக்கிரதையா போங்க. நீ அப்பாவை பாத்துக்கோ. பாத்துக்கிறேன், பாத்து போங்க. எடு அன்பு. கிளம்புறோம். வரும்போது எப்படி வந்தோமோ அதே மாதிரி பின்வாசல் வழியா உள்ள போயிடலாம். சரி. சீக்கிரம். என்னம்மா, ஆஸ்பத்திரிக்கு போய் அப்பாக்கு ரத்தம்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சா? ஓ, எல்லாம் இவன் வேலைதான். பின்னாடியே வந்து உழவு பார்த்து அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருக்கான். அட என்ன மஞ்சுளா, பயந்துட்டியா? என்னம்மா நீ என்ன பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? வா, அட வாமா. என்னங்க அது? ஐயோ அம்மா, அம்மா, எங்களெல்லாம் என்ன கேன நினைச்சியா? இவ அப்பா அப்பான்னு போவாளா? நாங்களாம் நின்னு உன்னை வரவேற்கணுமோ? உன்னை ஐயோ, உங்களுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? பாவம் அம்மா, இப்பதான் ரத்தம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்கள போய் அடிக்க போறியா? மயங்கி விழுந்து உனக்கு எடுக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? ஆகட்டும், அவளுக்கு ஏதாவது ஆகட்டும். புருஷன் பேச்ச கேட்காதவ இருந்தா என்ன, செத்தா என்ன? அப்பா, என்னப்பா சொல்றீங்க? அம்மா ஒண்ணும் கொலை பண்ணிட்டு வரல. இந்த வீட்டு சொத்தை கொண்டு போய் பிறந்த வீட்டுல ஒண்ணும் கொடுத்துட்டு வரல. பெத்த அப்பா இழுத்துட்டு கிடக்குறாரு. அவருக்கு ரத்தம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு தப்பா? தப்புதான். இவளுக்கு இந்த தைரியம் வந்திருக்காது. நீதான் அவளுக்கு தைரியம் சொல்லி கூட்டிட்டு போயிருக்க. நியாயமா பார்த்தா உன்னதான் அடிக்கணும். என் மனசு கேட்கலையே, உன்னை அடிக்க முடியல, அதான் அவளை அடிச்சேன். ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்ததும் உறவு துளுக்குதோ. அடி ஏதாவது பட்டுச்சாமா? படட்டும், நல்லா படட்டும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. அவளை கேளு, பழசெல்லாம் மறந்துட்டாளான்னு கேளு. ஆனா நாங்க எதையும் மறக்கல, மறக்கவும் மாட்டோம். இந்த வீட்டு வாசலை தாண்டலான்னு நினைச்ச உயிரோட புதைச்சிடுவோம். நாங்களே அந்த கிழமை செத்தா கருமாதி பண்ணி நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இருக்கிற உறவை தலைமுழுகலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ ரத்தம் கொடுத்து காப்பாத்திட்டு வரலான்னு பாக்குறியா? எந்திரிச்சு உள்ள போ. டேய், ஓடி உள்ள. நீ வாமா, அழாத வாமா. இந்த தண்ணிய குடி. அம்மா, தண்ணிய குடிமா. ஆமா, அப்பா கூட எப்படிமா இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தின? இல்ல, உன்னை 1% கூட புரிஞ்சுக்கலையே, அதனாலதான் கேட்டேன். நம்ம தாத்தாக்கு ரத்தம் கொடுத்துட்டு வந்ததுல இந்த திட்டு கூட வாங்கலனா நாம எடுத்த ரிஸ்க்கு அர்த்தமே இல்லாம போயிரும். சரி, உன் அப்பா பொழைச்சுக்கு வரங்கிற நம்பிக்கையில தூங்கு. பொழைச்சுக்கு வராடி? கண்டிப்பாமா, நீ பயப்படாம படு படு.
இங்க எதுக்கு நிக்கிறீங்க? உள்ள போய் தூங்குங்க போங்க. ச்சே, கடைசியில இவ இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. ஏண்டா வீரா, அவ போகும்போது எனக்கு தகவல் சொல்லிருக்கலாம்ல. போய் ரத்தம் எல்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து சொல்ற? இல்ல மாமா, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அன்பு செல்வி சொல்றதை மட்டும் தான் நீங்க நம்புவீங்க. அதான் அவ பின்னாடியே போய் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். இப்ப பிரச்சனை அண்ணியோ அன்பு சொல்லியோ இல்ல வீராவோ இல்ல, அந்த கிழவன் மறுபடியும் அவன் பொழைச்சுக்குவான் போலயே. பொழைச்சா பொழைச்சிட்டு போட்டோம், அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். இப்ப இருக்கிற பிரச்சனையில அவன் செத்துட்டா இன்னும் மோசமாயிடும். எப்படியும் நாம அவனுக்கு குறி வைக்கல, அதனால பொழைச்சிட்டு போட்டோம். டாக்டர் 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 ஒரு நிமிஷம். என்னாச்சு டாக்டர்? பரவாயில்ல, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இனி பயம் இல்ல. ஏற்கனவே கொடுத்த ட்ரக்ஸா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே? ஓகே டாக்டர். பாத்துங்கம்மா. ஐயா டாக்டர் என்னாச்சு? பயப்படாதீங்க அர்ஜுன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க தாத்தா கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டாரு, இனி பயமே இல்ல. கடவுளே கடவுளே. டாக்டர் தேங்க்யூ சோ மச் டாக்டர். ஓகே அர்ஜுன், அது மட்டும் இல்ல, அவருக்கு நினைவு திரும்பிருச்சு, பல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னும் 2 நாள் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சோ மச். ஓகே அர்ஜுன், பாத்துங்க. நன்றி டாக்டர். பாட்டி, தாத்தா பொழைச்சிட்டாரு பாட்டி. இனிமே அவருக்கு ஒண்ணுமே ஆகாது பாட்டி. நம்ம தாத்தாக்கு 100 ஆயுசு பாட்டி. டென்ஷன் ஆகாதீங்க. ஐயா, சந்தோஷமான செய்தியை சொல்லிட்டு நீ எதுக்கே தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? உன் தாத்தாக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும்யா. நம்ம குலதெய்வம் கைவிடாதியா. அந்த நம்பிக்கை எனக்கு நேத்து ராத்திரியே வந்துருச்சு. தம்பி, என்ன தம்பி சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு? கண்ணை தொடங்கி தம்பி. இது பாரு ராசா, உன் தாத்தாவுக்கு நீனா உசுரு. உன்னை வருத்தப்பட வச்சுட்டு அவர் போயிடுவாரா ஐயா? உன் வாக்கு பலிச்சிருச்சியா? நீ சொன்ன மாதிரி அவர் 100 ஆயுசுக்கு நல்லா இருப்பாருப்பா. இது பாரு, நீ அழக்கூடாதியா, அழாத. சிஸ்டர், தாத்தாவை போய் பார்க்கலாமா? சார், உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இப்ப வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். நானே சொல்றேன். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தாத்தா யமனோட போராடி திரும்ப வந்துட்டாரு. தாத்தாவுக்கு திரும்ப சாவே இல்ல. வாங்க தாத்தாவை போய் பார்த்துட்டு வரலாம். ஐயா, அவர் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல ஊர் ஜனங்க கிட்ட போய் பேசுவோம். ஏன்னா நாள் முழுக்க அவங்க தவமா தவம் கிடக்குறாங்க. இந்த செய்தியை சொன்னா அவங்க சந்தோஷமா வீட்டுக்கு போய் சேருவாங்க இல்லையா? வாயா, வாங்க பாட்டி. இவனுங்க என்ன புதுசா அங்க டீ சாப்பிட வரானுங்க? யாருக்கு தெரியும்? ஏதாவது மம்பு இழுத்து பொழந்து விட்டுற வேண்டியதான். 2 டீ. அண்ணே, இவன் தானே ஐயாவை வெட்டினது? பெரிய சண்டியரு, எப்படி அலையறானுங்க பாரு. பெரியவரை வெட்டினது இவனுங்க தானே, ஊருக்கே தெரியும். ஆனாலும் திமிரா அலையறானுங்க பாரு. கொளுத்தி போற்ற வேண்டியதுதான். வீரா, உன் ஆட்டத்தை ஆரம்பிடா. பெரிய வீட்டில் இருந்து வேற வந்திருக்காங்க, இவங்க வேற இருக்காங்க. பிரச்சனை பெருசாயிரும் போல் இருக்க. ஐயா டீ. ஏய், நாங்க தானே முதல்ல டீ கேட்டோம், இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்குற? நாங்களும் காசு தானே கொடுக்குறோம், இல்ல ஓசில கொடுக்குறியா? இல்லைங்க, ஐயா டீ கேட்டாங்க, இதை ஐயாவுக்கு கொடுத்துட்றேன். அடுத்து உங்களுக்கு தாங்க போட்டு கொடுக்க போறேன். என்னடா ரூல்ஸ் பேசுறீங்க? கூலிக்கார பசங்க தானடா நீங்களாம். எங்க முன்னாடி நின்று டீ குடிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. எங்க மாமா ஊர் பெரிய மனுஷன்டா. அவருக்கு டீ கொடுத்தா என்னடா?
உங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கறதே தப்புடா. ஏய் மரியாதையா பேசு, இல்லனா நடக்கிறதே வேற. ஏய் யார பத்திரா கை நீட்டி பேசுற? ஏய் யார் மேல கை வைக்கிற? ஏய் இந்த கை தானே எங்க ஐயா வெட்டது. இந்த கை தானே.